ஹாய், நவராத்திரி 3rd டேக்கான பிரசாதம் காராமணி சுண்டல் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க. இப்படி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த களைஞ்ச அரிசியில் 4 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நான் ஒரு குட்டி ரைஸ் குக்கரில் அப்படியே இது பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பாக்கம் ரெடி பண்ணிக்கலாமாங்க. அந்த நான் 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 1 கிளாஸ் வெல்லம் எடுத்து பாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இதுக்கு கன்சிஸ்டன்சியெல்லாம் ரொம்ப திக்காக வர வேண்டாம். நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக்காக வந்தால் போதும். இது ஏற்கனவே ஆர்கானிக் ஜாகரி தான், எதுவும் இது இருக்காது, தூசி தும்மு இருக்காது. அதனால் அப்படியே லைட்டாக வேக விட்டு நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்ம சக்கரை பொங்கல் அதில் டேரெக்டாக அப்படியே கொட்டிடலாம். சக்கரை பொங்கலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் கொட்டிட்டு கலர வேண்டியது தான். வாங்க, கொட்டியாச்சு. நல்லா கலரி விட்றான். சக்கரை பொங்கல் பாருங்கள், தலை இருக்குது. நல்லா பால் சேர்க்கறதுனால சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் இருக்கவே இருக்காது, சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் சக்கரை பொங்கல். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு பிஞ்ச் ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அதை கலந்து விட்டால் அந்த லம்ஸ் இல்லாமல் கட்டி கட்டியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சக்கரை பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு பாட்டிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய், நான் நெய் ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டுருக்கேன். எடுத்துகிட்டு அதில் முந்திரி, கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். கிஸ்மிஸ் கொஞ்சம் அப்படி பபிள்ஸ் வரும்போது அணைச்சிட்டு பாருங்கள், வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ரெண்டும் நல்லா செவக்க வறந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற பொங்கலில் சேர்த்து கலரிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது காராமணி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுக்கு தாளிப்பு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு 2 வரமிளகாய், பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு துருவி வச்சுருக்கிற கோகோனட்டையும் அதில் போட்டு ஒரு கிண்டி நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சை தூக்கி அதில் போட்டு கலரி எடுக்க வேண்டியது தான். ஒரு டேஸ்டியான மொச்சை சுண்டல் ரெடி. இது அம்பாளுக்கு, வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான பிரசாதம். மொச்சை சுண்டலும் சக்கரை பொங்கலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.